வெல்கம் டு வி ஷேர் சேனல். அறம்சார் எங்கள் பகிர்வுக்கு ஒரு அன்பான அழைப்பு. இனிய நண்பர் எடிசனுடன் இணைந்து வி ஷேர் தளத்தில் உங்களுடன் வில்லியம். மாற்றார் சாதனை போற்றுவோம். வாய்ப்பு வரும் வரை வாய்ப்பேச்சு வீரர்கள், வாய்ப்பு வந்தபோது வெற்று வெட்டுக்கள். பிரபல இசையமைப்பாளரின் பூர்வீக கிராமத்திலிருந்து வேலை தேடி நகரில் அவரின் வீட்டுக்கே உரிமையுடன் வந்துவிட்டான் ஒருவன். உனக்கு என்ன வேலை தெரியும், பாடத் தெரியுமா என்று கேட்டார் இசையமைப்பாளர். அவன் தெரியாது என்று தலையை ஆட்டினான். சரி, இசைக்கருவி ஏதாவது வாசிக்க தெரியுமா? வயலின், கிட்டார்? தெரியாது. பின்னே என்ன வேலைதான் இங்கே நீ செய்வ? கோபத்தை அடக்கியபடி இசையமைப்பாளர் கேட்டார். அந்த ஆள் உடனே, ஐயா, உங்கள் வேலையை வேண்டுமானால் நான் செய்கிறேன் என்றான். என் வேலையை நீ செய்கிறாயா? எனது எந்த வேலையை செய்வாய்? இசையமைப்பாளர் சற்று நிதானம் இழந்தார். ஆனால் அந்த ஆள் சற்றும் சளைக்காமல், ஐயா, நீங்கள் இங்கே இருக்கிற இசைக்கலைஞர்களை பார்த்து உங்கள் கைகளை மேலும் கீழும் ஆட்டுகிறீர்களே, அதே போல் உங்களுக்கு பதிலாக நான் என் கையை மேலும் கீழும் ஆட்ட முடியும் என்றான். நம்மில் பலருக்கு மற்றவர்களின் திறமை, அந்த திறமை கொண்டு அவர்கள் செய்யும் பணிகள் எல்லாம் மிகச் சாதாரணமாக தோன்றும். இவன் என்ன பெருசாக செஞ்சு கிழிச்சிட்டான், இதுக்கெல்லாம் ரொம்ப சாதாரணமான வேலை என்று மட்டம் தட்டுவோம். ஒருவேளை நம்மிடம் இருக்கும் உயர்வு மனப்பான்மை தான் இதற்கு காரணமா என்றால் அதுவும் இல்லை. அல்லது அவர்கள் செய்து காட்டிய சாதனையை நாம் எப்போதாவது முயற்சித்து பார்த்திருப்போமா என்றால் அதுவும் இல்லை. இப்படி மற்றவர்களை குறைவாக எடை போடுவதால் நாம் சாதனையாளர்களாகவோ பெரியவர்களாகவோ மாறிவிடப் போவதும் இல்லை. மற்றவர்களை மட்டம் தட்டுவதால் நாம் உயர்ந்து நிற்பதாக காட்டிக்கொள்ளலாம் என நினைப்பது மடத்தனத்தின் உச்சம். அடுத்தவர்களை அங்கீகரிப்பது நமக்கு அத்தனை சிரமமாக இருக்கிறது. முன்னேறிய யாராவது ஒருவரை பற்றி பேச்சு வந்தால் அவன் குறுக்கு வழியில் முன்னுக்கு வந்தான் என்று தெரியாதா என்று ஈவு இரக்கமின்றி விமர்சனம் செய்வார்கள். சுதந்திரத்திற்காக காந்தி எத்தகைய தியாகங்களை செய்தார் என்று சொன்னால் அவர் ஒரு பிழைக்க தெரியாத மனிதர் என்று ஒரே வரியில் முடித்து விடுவார்கள். இவர்கள் எப்போதும் கீழ்நோக்கு மனிதர்கள். அதோ தெரிகிறது பார் நிலா என்று வானத்தை நோக்கி சுட்டி காட்டினால் நம் சுட்டு விரலை மட்டுமே உற்று பார்க்கும் அரைவேக்காடுகள். ஆனால் ஒருவேளை நமக்கே அப்படிப்பட்ட கீழான எண்ணம் வந்தால், நாம் உதாசீனப்படுத்த நினைக்கும் மனிதர்களின் உழைப்பை உற்று நோக்கினாலோ அல்லது அவர்களின் சாதனையை நாமும் ஒருமுறை முயற்சித்து பார்த்தாலோ அவர்களின் திறனை உறுதியாக நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வோம். அனுபவ அறிவு இருக்கும் எவரும் அடுத்தவர்களின் உயர்வை ஏளனமாக எண்ண மாட்டார்கள். குறுக்கு வழியில் அல்லது குருட்டு அதிர்ஷ்டத்தில் எல்லாம் நடக்கிறது என்று இழிவான எண்ணம் இல்லாமல் போகும். தேவதை ஒருவன் முன்பு திடீரென்று தோன்றியது. என்ன வேண்டும் உனக்கு என்று கேட்டது. தேவதை தன் மந்திரக்கோள் கொண்டு மண்ணை சுவைமிகு உணவாக மாற்றி காட்டியது. அவனது கிழிந்த உடையை தொட்டு பட்டு வஸ்திரமாக மாற்றியது. இப்படி பல அற்புதங்களை தன் மந்திரக்கோளில் செய்த பின், இன்னும் என்ன வேண்டும் உனக்கு என்று தேவதை கேட்டது. தேவதையே, உன்னிடம் இருக்கும் மந்திரக்கோளை மட்டும் கொடு, அது போதும் எனக்கு என்று வரம் கேட்க தேவதையும் கொடுத்துவிட்டு மறைந்து விட்டது. ஆனால் தேவதையின் கையில் இருந்த மந்திரக்கோள் இப்போது இவன் கைக்கு வந்ததும் அது வெறும் குச்சியாக மட்டுமே இருந்தது. பிறரின் சாதனையை நாம் இழிவாகவோ குறைவாகவோ எண்ணக்கூடாது. பிறரின் சாதனைகளை மதித்து போற்றுவது பேராளுமை. நன்றி, வணக்கம்.